ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 மணி ஆக போகுது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். அங்கே தான் கிளம்பிகிட்ருக்கோம். அது என்ன ட்ரிப்னு வந்து உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன், வாங்க. நான் இப்போ சமைச்சில் ரெடி பண்ணிக்கிட்டு போகிறோம். ஏன்னா வந்து குட்டீஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து சாப்பாடு வேணும். நம்மளுக்கு காலைல பசிக்கும். அங்கே போய் வந்து எங்கே நிறுத்தி எங்கே சாப்பிட்டு போகிறதுக்குள்ளே போதும் ஆயிரும். அதனால் ஹோட்டல் தேடுறதுக்கு பதிலாக நாங்கள் சமைச்சு எடுத்துகிட்டு போயிடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே வண்டியில் பெட்ரோல் போட்டு, வண்டியில் பெட்ரோல் காலி ஆகிடுச்சு ஆக்சுவலாக. அதனால் வண்டியில் பெட்ரோல் போட்டுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோன்ட்டு பார்ப்போம். ரம்யா எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. குட்டீஸ்லாம் பார்ப்பீங்க. இப்போ தான் வந்து பெங்களூர் சிட்டி விட்டு தாண்டுறோம். ஆக்சுவலாக நம்ம எங்கே போக போகிறோன்னா சிவனசமுத்ரா தான் போக போகிறோம். அங்கே வந்து 2 ஃபால்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது ககனச்சுக்கி அண்ட் பரச்சுக்கி அப்படின்ற 2 ஃபால்ஸ் பார்க்க போகிறோம். 2 ஃபால்ஸ் பார்த்து நெக்ஸ்ட் வந்து தலக்காடில் இருக்க ஸ்ரீ வைத்தியநாதேஸ்வரர் டெம்பிள் அங்கே வந்து பார்க்க போகிறோம். அது வந்து ஆக்சுவலாக இங்கே பெங்களூர்லேருந்து அங்கே ரீச் ஆக வந்து 150 கிலோமீட்டர் ஆகும். அங்கே வந்து பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் அந்த வித்தியாசத்தில் வந்து இருக்குது ஒவ்வொரு பிளேஸும். இது என்னோடய அவுட்ஃபிட் பார்த்துக்கோங்க. என்னோடய அவுட்ஃபிட் ஆஃப் த டே. போயிட்டே இருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம எங்கே பார்க்க போகிறோன்னா ககனச்சுக்கி ஃபால்ஸ் தான் ஃபஸ்ட்டு போகிறோம். பார்ப்போம். உங்களுக்கு 2 சைடும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக வந்து க்ரீனரியாக தான் இருக்கும். 2 சைடும் செடி ஃபுல்லாக அந்த இடத்துல ஃபாரஸ்ட் ஏரியா தான் ஃபுல்லாக. போயிட்டே இருக்கோம். ரொம்ப நேரமாக போயிட்டுருக்கோம். 2 குட்டீஸ் இருக்காங்க. 2 குட்டீஸ் வச்சுட்டு ரொம்ப நேரமாக போய்கிட்டே இருக்கோம். ஆக்சுவலாக அதுதான் அந்த பிக்கு. பின்னாடி பார்ப்பீங்க ஃபால்ஸை காமிக்கிற பாருங்கள் வீடியோவில். ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது ககனச்சுக்கி ஃபால்ஸு. ஃபஸ்ட்டு இறங்கி போகிறோம். முன்னாடி வந்து நின்று பார்க்குற மாதிரி இருக்கும். திரும்ப வந்து கீழே இறங்கி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தா உங்களுக்கு வந்து அந்தளவு வந்து தெரியாது. அந்த கிட்ட போய் இறங்கி பார்க்கக்குள்ள தான் ஃபால்ஸ் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைமாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் ஊற்றிட்டுருக்கோம். இன்னும் முன்னாடி போய் பார்த்தோன்னா நல்லா இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள், நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்படி தான் இருக்குது ஆக்சுவலாக. ஆக்சுவலாக நாங்கள் போனது வந்து சாட்டர்டேஸில் போனோம். அதனால் வந்து கொஞ்சம் கூட்டமாகவே இருந்துச்சு. மற்ற நாள் எப்படி இருக்குன்னு தெரில எனக்கு. பாருங்கள், இது லாங் வியூவில் எப்படி இருக்குது. குட்டீஸில் நின்று பார்த்துட்ருக்காங்க. ஹஸ்பண்ட் நின்று பார்த்துட்ருக்காங்க. இந்த என்னோட வந்து பாப்பா, சன்னு, ஹஸ்பண்டு. இந்த என்னோட கிராண்ட்மா. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நாங்கள் மேலே ஏறி போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு அப்படியே வந்து ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக வந்து ஹார்ஸ் ரைடு போனோம். ஜூஸ் குடிச்சிட்டு ஹார்ஸ் ரைட் போனோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து அவங்க 2 பேர் போகிறாங்க. போயிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அவங்க 2 பேர் பாருங்கள் போகிறாங்க, அப்பாவும் மகனும். நெக்ஸ்ட்டு வந்து நான் போனேன். அவர் வந்து வீடியோ ஒழுங்காக எடுக்கல. அவர் தான் இது ஒன்று பண்ணணும். அப்புறம் பேசிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷனுக்கு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோன்னா பரச்சுக்கி போக போகிறோம். இதுலேயே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதுவுமே நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து பாருங்கள், தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாக மவுண்டைன் தெரியும். இந்த சைடும் வந்து அப்படி தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. அந்த கிளைமேட்டு இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இன்னும் வந்து நீங்கள் வந்து ஏர்லி மார்னிங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நாங்கள் ஆக்சுவலாக போகிறதுக்கு ஒரு 1 o'clock அது மாதிரி, அதாவது 11 o'clock ஆகிடுச்சு ககனச்சுக்கி போகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு பரச்சுக்கி போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 1 hourக்கு மேலே, 1 hour இல்லை 1/2 hour இருக்கும்னு நினைக்கிறேன், 1 hour ட்ராவலு. அதனால் வந்து அந்த டைமிங் ஆச்சு. இது பார்த்திங்கன்னா பாருங்கள் இப்படி தான் இருக்குது. தெரியும் பாருங்கள், ஃபுல்லாக வியூ காமிக்கிறேன். எதுவும் நல்லா இருந்துச்சு. இந்த ஃபால்ஸும் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து இந்த ஃபால்ஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து 10 ரூபி வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க.
நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஃபால்ஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து எதுவும் சார்ஜ் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக போனீங்கன்னா பார்த்துட்டு வந்துடலாம். இதுக்கு மட்டும் சார்ஜ் பண்ணுறாங்க, 10 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் குட்டி குட்டி கடையெல்லாம் இருக்குது. அதாவது வந்து நம்ம சாப்பிட்ற கடை மட்டும் சின்னதாக இந்த பொரியெலாம் வந்து கலந்து விற்பாங்களே, காரப்பொரி, அந்த கடையெல்லாம் இருக்குது. அது மாதிரி கொஞ்சம் ஜூஸ் கடை அது மாதிரி மட்டும் இருந்துச்சு. நான் உள்ளே வந்து ஃபாரஸ்ட்டு தானே, அதனால் வந்து எதுவும் பெரிய கடை அப்படின்னு வந்து நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அது மாதிரிலாம் இருக்காது. பாருங்கள், ஃபுல்லாக வியூ பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைமாச்சும் போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். கண்டிப்பாகவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் முடிஞ்சு. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கோயிங் டு தலக்காடு ஸ்ரீ வைத்தியநாதேஸ்வர டெம்பிள். அங்கே தான் போகிறோம், போயிட்டுருக்கோம். அவங்க ட்ரை பண்ணிகிட்டே வராரு, பேசிகிட்டு வராங்க. நாங்கள் ட்ரை பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நெல்லும் பயிர் தான் வச்சுருப்பாங்க. ஃபுல்லாக நெல் தான் எல்லாமே. ஒரு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஏக்கர் அந்தளவு ஃபுல்லாக நீங்கள் கண்ணு கெட்டின தூரம் பார்த்தீங்கன்னா நெல்லாவே தான் தெரியும். அங்கே ஃபுல்லாக அதே தான் போட்டிருக்காங்க. ஏன்னா வந்து ஃபுல்லாக அங்கே தண்ணி பயிர் இடம் போல், அதனால் ஃபுல்லாக நெல் தான், நெல் வயல் தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இது வந்து ஃபுல்லாக இன்டீரியர் தான். இன்டீரியர் உள்ளே போய் தான் போகணும். குட்டீஸ் பாருங்கள், எல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறதுக்குள்ளே எங்களுக்கு ஒரு வழி ஆகிடுது. நாங்கள் மொத்தத்தில் காலைல ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சு கிளம்புறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுது எங்களுக்கு. என்ன பண்ணுறது, கண்டிப்பாக கூட்டிகிட்டு தான் போகணும். தான் எங்களும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். எங்களுக்கும் எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போனால் தான் அவங்களுக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆவாங்க. அது இல்லாமல் எல்லா இடத்துலையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கற்றுக்குவாங்க. தூங்கிட்டு வரா, அவன் வந்து பின்னாடி விளாண்டுட்டு வரான். அது வந்து என்னோடய ஆயா, அதாவது அப்பாவோட அம்மா, அவங்க தான் வந்து பார்த்துட்டு வராங்க. தம்பி ஆக்சுவலாக வந்து அவங்க தான் வந்து ஊரில் வந்து பார்த்துட்ருக்காங்க. என்னால் 2 பேரை வச்சு மேனேஜ் பண்ண முடியல. இவளும் பயங்கர குறும்பு, அவனும் சுட்டி, அதனால் 2 பேரும் மேனேஜ் பண்ணுறது கஷ்டம்னால இங்கே வந்து பார்த்துப்பாங்க. நான் வந்து சமைக்கிறது மற்ற வேலையெல்லாம் தம்பி பார்த்துக்கிறது மட்டும் தான் அவங்க வேலை. நாங்களும் போயிட்டே இருக்கோம். உங்களுக்கு வந்து க்ரீனாக காமிக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள், தெரியும் உங்களுக்கு, தெரியுதப்போ ஃபுல்லாக கண்ணு கிட்டின தூரம் பாருங்கள் தெரியும். சொன்ன மாதிரியே வந்து வெயிலாக தான் இருக்கும், தெரியுங்களா? சிட்டியில் இருந்துட்டு இது மாதிரி உள்ள போக்கில் உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் அவ்வளோதான், கோயிலுக்குள்ளே போக போகிறோம். வாங்க கோயிலுக்கு போகலாம். அவனும் தூங்கிட்டான், அவளும் தூங்கிட்டா, 2 பேரும் தூங்கிட்டாங்க. 2 பேர்த்தையும் தூக்கிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். 2 பேரும் பாருங்கள், அவளும் தூங்கிட்டா. ஆயா பின்னாடி நடந்து வராங்க. கோயில் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வெளில வந்து செப்பல் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். வெளியவே வந்து பாருங்கள், கால் கழுவுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அங்கேயே அங்கே போய் அப்புறம் விழுந்துட்டாங்க. ஆக்சுவலாக வலிக்கு விட்டுருச்சு போல். அதனால் நீங்கள் வந்து வரக்குள்ளே கண்டிப்பாக பார்த்து சேஃபாக வாங்க. கோயிலுக்குள்ளே வரக்குள்ளே ஸ்லிப் ஆகிட போகுது. பார்த்து கால் வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உள்ளே போகலாம். வலிக்கும், பாசம் இருக்குல்ல. கண்ணாடி போட்டுக்கிட்டே தூங்குறா என் தங்க மக. பார்த்தாயா கோயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக நல்லாவே இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ரொம்ப மைன்யூட்டாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கர்நாடகாவில் இருக்க, நாங்கள் முன்னாடி ஒரு டெம்பிளுக்கு போயிருக்கோம், அங்கேயே அப்படி தான் ஃபுல்லாக ஒர்க்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பாருங்கள், மைன்யூட்டாக ரொம்ப குட்டி ஒர்க்காக, அந்த ஸ்கல்ப்சர் ஒர்க்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு டைம் போய் பாருங்கள் இந்த டெம்பிளுக்கும். நீங்கள் அந்த 2 ஃபால்ஸ் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டெம்பிளுக்கு வந்துட்டு வாங்க. தலக்காடு ஸ்ரீ வைத்தியநாதேஸ்வர டெம்பிள், கண்டிப்பாக இந்த டெம்பிளுக்கு வந்து பாருங்கள். அதில் பாருங்கள், உங்களுக்கு வந்து கோபுரம், அப்புறம் அந்த குட்டி ஒர்க்ஸு எல்லாமே நல்லா இருக்குது.
ரொம்ப மைன்யூட்டாக பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். நீங்கள் ஒரு டைம் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வர ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாருங்கள் வீடியோவை. இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து உள்ளே வந்து ஒரு கோயில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மணலே தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து தண்ணி வந்து அங்கேருந்து அடிச்சுட்டு வரும் போல். அதனால் ஃபுல்லாக மணலே தான். அந்த மணல்லே தான் உங்களுக்கு வந்து நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. நடக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் 2 பேர்த்தையும் தூக்கிட்டு நடந்தோம். அவளை தூங்கிட்டா, பாதியிலே தூங்கிட்டா. அதனால் அம்மாயி வந்து கீழே வந்து உட்கார வச்சுட்டு போயிட்டேன். ஏன்னா வந்து இவ்வளோ தூரம் நடக்க முடியாது அப்படின்றதுக்காக நான் வந்து அவளை தூக்கிட்டேன். 2 பேரும் மாற்றி மாற்றி தூக்கிட்டு போனோம். நடக்க முடியல சொல்ல போனால். 2 பேர்த்து தூக்கிட்டு நடக்கிறதுனா தம்பி தூக்கிட்டாங்க, நான் வந்து பாப்பா தூக்கிட்டேன். நடக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருந்துச்சு. பெரியவங்க வந்தால் கொஞ்சம் வெளில உட்காந்துட்டு வந்துட்டாவே பரவாயில்லன்னு தோணுது. அந்த கோயில் மட்டும் பார்த்துட்டு. ஏன்னா ரொம்ப தூரம் நடக்க முடியாது இல்லையா, அதனால் சொல்கிறேன். ஏன்னா மணலில் நடக்காதுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் வந்து அங்கே 2 சாமி இருந்துச்சு. நாங்கள் ஒன்று தான் போய் பார்த்தோம். என்னால் எங்களுக்கு தூக்கிட்டு நடந்துட்டு போயிட்டு வர முடியல. அதனால் பாதி மட்டும் போய் பார்த்துட்டு திரும்ப வந்துட்டோம். பாருங்கள், அந்த கோயில் காமிக்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். ஃபுல்லாக உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும், மணலாகவே தான் இருக்கும். ஃபுல்லாக ஃபாரஸ்ட். அதாவது 2 சைடு பார்க்கல உங்களுக்கு ஃபாரஸ்ட்டு தான். கீழே வந்து அப்படியே கோயில், மேலே போனால் அப்படியே ஃபாரஸ்ட்டு. மேலே 2 சைடும் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக மரமாக தான் இருக்கும். உள்ளே அந்த இது மட்டும் கொடுத்துருக்காங்க உள்ளே போகிறதுக்கு மட்டும். ஆக்சுவலாக நாங்கள் இந்த ஒரு கோயிலை மட்டும் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இன்னொரு கோயிலுக்கு போகலை. ஏன்னா அப்போவே டைம் ஆகிடுச்சு. இன்னொரு பிளேஸ்க்கு வந்து போகலான் இருந்தோம். ஆக்சுவலாக அது என்ன பிளேஸ் எனக்கு மறந்துடுச்சு. அந்த பிளேஸ்க்கு போகலான் இருந்தோம். பட் ஆனால் எனக்கு அங்கேயே வந்து 6 o'clock மேலே ஆனதுனால 6 o'clock இருக்கும் கிட்டத்தட்ட. பாருங்கள், இந்த கோயிலுக்கு தான் வந்தோம். 6 o'clock இருக்கும். அதனால் வந்து நாங்கள் அந்த பிளேஸ் கவர் பண்ண முடியல. அதனால் நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் வர கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.